நான் கிளம்புகின்றேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நான் இந்த எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தை விட்டு நிரந்தரமாக அகற்றி விடுவேன். லக்ஷ்மி யார் என்று இந்த உலகத்திற்கு புரிய வைப்பேன். பிரபு, 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 பாதி குதிரையாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கும் இந்த அரக்கன் மீது கோபம் வேண்டாம் பிரபு. பிரபு, நீங்கள் கோபப்பட்டால் இந்த அற்புத காலத்தின் ஆனந்தத்தை இழந்து விடுவீர்கள். இன்று மீண்டும் நிரூபணமாகிவிட்டது. இந்த பிரபஞ்சத்திலேயே தேவி லட்சுமிக்கு தகுதியான வரன் உங்களைத் தவிர வேறு எவருமே கிடையாது. அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தின் ஆதாரமே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் நீங்கள் மட்டும்தான். இதை இந்த பிரபஞ்சமே அறிந்து கொள்ளும். மகாலட்சுமி தேவி தாயாரின் அழகிற்கும் அந்த முகத்தின் பொலிவிற்கும் காரணமே உங்கள் அன்புதான் பிரபு. உங்கள் கோபத்தினால் அதை மாற்றிவிடாதீர்கள். இதோ தேவி, யுத்தத்தில் ஜெயித்தவருக்கு மாலை சூடி மகிழுங்கள். அதன் மூலம் அனைவரும் அறியட்டும், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்குத்தான். ஒரு அடி முன்னே வாருங்கள் நாராயணரே. அதன் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு நாராயணர் என்றும் தேவி லக்ஷ்மிக்கானவர் என்றும் உணர்த்துங்கள். இந்த அற்புத காட்சியை காண 2 கண்கள் போதாது. அதனால் இன்று முதல் திருமண வைபவத்தின் போது இது ஒரு சடங்காக தொடரட்டும். இன்று முதல் திருமணத்திற்கு முன்பு மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்து திருமண வாழ்க்கையை தொடங்குவார்கள். இந்த சடங்கானது லக்ஷ்மி நாராயணரின் அன்பு வெளிப்பாடாக கருதப்படும். ஆதலால் இது வெற்றி மாலை என்றழைக்கப்படும். விடுங்கள், மரணம் அடைவிட்டிருக்கலாமே. என் எதிரி நாராயணனின் கரங்களால் இறந்திருந்தால் வீரகதி அடைந்திருப்பேன். அப்படியானால் ஒரு முறைதான் இறந்திருப்பேன். ஒரே ஒரு முறைதான் இறந்திருப்பேன். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இறந்துதான் வாழ வேண்டும்.
அந்த நாராயணன் எனக்கு உயிர் பிச்சை அளித்திருக்கின்றான். அந்த அவமானம், அந்த வலியினால் ஒவ்வொரு நொடியும் மூச்சு முட்டி நான் இறக்கப் போகின்றேன். அப்படி என்றால் இந்த வழியை வெற்றியாக மாற்று ஹயக்ரீவா. உன்னுடைய தோல்வி அந்த தேவர்களின் அழிவிற்கான ஆரம்பமாக இருக்க வேண்டும். திதி, மாற்றான் தாய் மகனாக இருந்தாலும் இவனும் உன்னுடைய மகன்தானே. நீ இவனை உன்னுடைய மகனாக எண்ணினால் நீ இவனை தூண்டிவிடாதே. ஒரு தாயாக நீ உன் தாயின் கடமையை நிறைவேற்றிவிடு. மேலும் உன்னுடைய இந்த மகனுக்கும் சொல்லி புரியவை. அதிதியின் அனைத்து மகன்களும் தர்மத்தின் வழியில் நடந்ததால் தேவர்கள் ஆனார்கள் என்று. இவனும் அந்த வழியை தன் வழியாக்கினால் இந்திரனுக்கு சமமானவனாகி விடுவான். இல்லை, இந்திரனாக நான் விரும்பவில்லை. நான் நாராயணனாக வேண்டும். அதுவே லட்சியம். லட்சியத்திற்கும் பிடிவாதத்திற்கும் இருக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் மகனே. நீ நாராயணன் ஆக வேண்டுமா? அந்த நாராயணனின் சுதர்சன சக்கரத்தின் தாக்கத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. உங்களின் அற்புதமான வடிவத்தை எந்த ஒரு பக்தன் தன்னுடைய வீட்டிலோ அல்லது தொழில் நிலையத்திலோ வைத்து தொடர்ந்து பூஜை செய்பவர்களுக்கு அவரின் வாழ்வில் இன்பம், பலம், ஆரோக்கியம் என அனைத்தும் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! இவர்கள் மாலை சூட்டிக் கொண்டதே சந்தோஷமான கண்கொள்ளா காட்சி என்றால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் திருமணமானது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இது உடனே நடந்தாக வேண்டும். நாளைய நாள் சிறந்த நாள். ஆதலால் நாளைய தினமே லக்ஷ்மி நாராயணரின் திருமணம் நடைபெறும். மேலும் இந்த சுப வேளையில் சப்த ரிஷிகளுக்கும் இந்த வேதத்தின் அருள் கிடைக்கும். திருமணத்தின் மூலம் அன்புடன் இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் வேத ஞானமும் பரவும். பிரபு, இப்போது இந்த தாசனுக்கு அனுமதி அளியுங்கள். நான் பல்வேறு வேலைகள் செய்ய வேண்டியதுள்ளது. அது என்னுடைய பெரும் பாக்கியம். ஆனால் பிரபு, திருமணத்திற்கு யாரையெல்லாம் அழைக்க வேண்டும்? தேவரிஷி, தாயே, கூறுங்கள் தாயே. வைகுண்டத்தின் 7 வாயுர் கதவுகளை தாண்டி வர முடிந்தவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும். அதாவது தங்கள் மனதை வென்றவர்கள் மட்டும்தான் இத்திருமணத்தில் கலந்து கொள்ள இயலும். இன்று இல்லையேல் நாளை சுதர்சன சக்கரத்திற்கான மாற்றை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அப்படியே என்னுடைய தோல்வியை நான் வெற்றியாக மாற்றி விடுவேன். அதற்கு பிறகு லக்ஷ்மி எனக்குத்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். சுதர்சன சக்கரம் ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல. அது தவத்தின் வலிமையில் அடங்கி உள்ளது.
அதில் வேதங்களின் சக்தி உள்ளது. நீதி மற்றும் சமநிலையை காக்கும் ஆயுதம் அது. கடமையின் ஒரு வெளிப்பாடு அது. ஆனால் உன்னிடம் சுதர்சன சக்கரம் போன்ற ஆயுதமும் இல்லை. வேறு எவ்வழியிலும் சுதர்சன சக்கரத்தை அழிக்கவே முடியாது. என்னிடம் ஆயுதம் இல்லை என்று உங்களிடம் யார் சொன்னது தந்தையே? என்னிடம் ஒரு ஆயுதம் உள்ளது. அது என் தந்தை மகாமுனிவர் காஷ்யபர். நீங்கள்தான் அந்த வழி. அந்த வழியில் நடந்து நான் சுதர்சன சக்கரத்தின் மாற்றை அடைந்து விடுவேன். உங்களின் மொத்த திறமையும் மொத்த தவ வலிமையும் என்னை என் லட்சியத்தை அடைய வைக்கும் தந்தையே. நிச்சயமாக இல்லை. நான் நிச்சயம் அவ்வாறு செய்யவே மாட்டேன். தந்தையே, நீங்கள் எனக்காக இதை செய்தே ஆக வேண்டும் தந்தையே. என்னை போகவிடு ஹயக்ரீவா, போகவிடு. நீ என்ன செய்கிறாய்? அவர் உன் தந்தை ஹயக்ரீவா. ஏனென்றால் தந்தையிடமிருந்து பாதுகாப்பை தேடுவது ஒரு மகனின் உரிமையாகும். மகனின் பாதுகாப்பை பற்றி சிந்திப்பது தந்தையின் கடமையாகும். இவர் ஹயக்ரீவனுக்கு ஆயுதத்தை அளித்தாக வேண்டும். மகனாக இருந்தும் தந்தை மீதே உன் பலத்தை காட்டுகிறாயா? தந்தையே, நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் உங்களுடைய மகன்தான். ஆனால் இந்த வீரர்கள் உங்கள் புதல்வர்கள் அல்ல. வீரர்களே, என் வணக்கத்திற்குரிய தந்தையை கைது செய்யுங்கள். இது மிகப்பெரிய பாவம். இது அதர்மமானது. அவரை விட்டுவிட ஹயக்ரீவா. கத்ரு, காதலில் அதர்மமின்றி எதுவும் இல்லை. ஹயக்ரீவனுக்கு லக்ஷ்மி மீது காதல் வந்துவிட்டது. காதலுக்காக செய்யும் ஒவ்வொரு கர்மாவும் தர்மம்தான். ஆமாம் தாயே, ஆமாம். அன்பினால் இல்லை என்றால் வலியினால். நிச்சயமாக சுதர்சன சக்கரத்திற்கு மாற்று ஆயுதத்தை நீங்கள் எனக்கு அளித்தே ஆக வேண்டும் தந்தையே. ஹயக்ரீவா, நீ என் நாராயணனை விட திறமையானவன் என்றால் இந்த சுதர்சன சக்கரத்தை கடந்து வந்து என்னை அடைய வேண்டும். இதுதான் என் நிபந்தனை. நாராயணரே, தந்தையே, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்?
அடியை எடுத்து வையுங்கள். செய்வது தீமை, அதிலும் மாணவமா? இதன் விளைவுகள் மிகவும் கொடுமையாக இருக்கும் மகனே. திருந்திவிடு. இப்பொழுதும் காலம் உள்ளது. காலம்தான் எனக்கு இல்லையே தந்தையே, நேரம் துளியும் இல்லை. அங்கே பாருங்கள். இந்த அப்பாவிகள் உன்னை என்ன செய்தார்கள் அயக்ரீவா? தவறு செய்து விட்டார் கத்ரு தாயே, தவறு செய்து விட்டார். இவர்கள் தந்தையின் அன்பு புதல்வர்கள். நாகர்களாகவும் அசுரர்களாகவும் இருந்தும் கூட நல்வழியில் செல்ல விரும்புபவர்கள். எனக்கு மிகவும் சங்கடமாக உள்ளது. ஏனெனில் இவர்கள் இனிமேல் நல்வழியில் எப்போதும் செல்லவே முடியாது. ஏனெனில் இவர்களின் தந்தையார் எனக்கு சுதர்சனத்தின் மாற்றை தரவே இல்லையே. ஐயோ, நான் தவறிழைத்து விட்டேனே. நான் மற்றொரு கயிறை வெட்டிவிட்டேன். தந்தையே, உங்களின் நாகமகன் இருக்கும் இடத்திற்கு மேலே உள்ள கயிறை அல்லவா வெட்டி இருக்க வேண்டும்? நீங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. ஹயக்ரீவன் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டான். இந்த முறை என் குறி நிச்சயம் தப்பாது. சுவாமி, ஏதாவது கூறுங்கள். இல்லை என்றால் இந்த துஷ்டன் நம் மகன்களை கொன்று விடுவான். ஆஹா ஆஹா ஆஹா, என் தாய் கத்ரு மிக திறமையானவள். தாயார் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஹயக்ரீவன் சுதர்சனத்திற்கான மாற்றை அடையும் வரையில் நிச்சயம் என்ன வேண்டுமானாலும் செய்வான். வேண்டாம், பொறு. இங்கு வைகுண்டத்திற்குள் தீய எண்ணத்துடன் யாரும் வர முடியாது. பிறகு ஏன் நீங்கள் சக்கரதாரியாக நிற்கிறீர்கள்? தேவி, இந்த சுதர்சனம் என் மகிழ்ச்சியை பறித்துவிட்டது. எனக்கு பொறாமையாக உள்ளது. தங்களுக்கு சுதர்சனத்தின் சக்தி மற்றும் மகிமை மீது இவ்வளவு நம்பிக்கையா? என் மீது கூட அவ்வளவு இல்லையே. உங்கள் அன்பின் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நாராயணரே. அன்பின் சக்தியானது ஒரு வைக்கோலை கூட வஜ்ரமாக்கிவிடும். சுதர்சனம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு வைக்கோல் இருந்தால் கூட அதை கடந்து எவராலும் வர முடியாது. நீ எதை சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராக உள்ளேன். அருமை தந்தையே, உண்மைதான் தந்தையே. ஒரு தந்தையால் தன்னுடைய மகன்கள் சாவதை எப்படி பார்க்க முடியும்? சரி, ஆரம்பியுங்கள் தந்தையே. எனக்கு தேவையானது என்னவென்றுதான் தெரியுமே. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தந்தையே, உங்களுக்கு கால அவகாசம் இல்லை. ஏனெனில் எனக்கு இந்த ஆயுதம் லக்ஷ்மி நாராயணனின் திருமணத்திற்கு முன்பு கிடைத்தாக வேண்டும். சுதர்சனம் உங்களின் வடிவம் நாராயணரே.
அதன் சக்தியினால் இந்த பிரபஞ்சமே அதன் குணத்தையும் மகிமையையும் அறிந்து கொண்டு விட்டது. இனி எப்பொழுதும் எந்த ஒரு மூடனும் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய துணிய மாட்டார்கள். விடாமுயற்சி, ஒரு மெல்லிய கயிர், ஒரு உறுதியான பாறை. இவ்விரண்டில் வலிமையானது எது? நீங்கள் எல்லோரும் பாறை என்பீர்கள். ஆனால் என்னை கேட்டால் ஒரு கயிற்றால் கூட பாறையை அறுக்க முடியும். ஆம், நீங்களே முயற்சித்து பாருங்கள். ஒரு கயிற்றால் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு பாறையை உராய்த்து கொண்டே இருந்தால் பாறையில் நிச்சயமாக ஒரு தடம் விழுவதை நீங்களே காண்பீர்கள். இதுதான் விடாமுயற்சியின் சக்தி. விடாமுயற்சியால் நிச்சயம் ஒரு நாள் நமது லட்சியத்தை அடைய வைக்க முடியும். அது உங்களின் சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். அசாத்தியமான செயல்களை கூட அது சாத்தியமாக்கிவிடும். அது கல்வியோ, யுத்தமோ, தவமோ, விளையாட்டோ எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி அதில் உங்களை முழுமையடையச் செய்யும். அதேபோல் உங்களின் லட்சியத்தையும் அது அடையச் செய்யும். ஆகையால் உங்களது விடாமுயற்சியை நீங்கள் விட வேண்டாம். அப்போதுதான் வெற்றி என்னும் வைகுண்டத்தை நீங்கள் அடைய முடியும்.